மக்களே குட் மார்னிங். இன்றைக்கி சண்டே காலையில் என்ன டிஃபன் தான் பார்க்க போகிறோம். காலையில் டீ கொச்சிட்ருக்கு, டீ ரெடி ஆகிட்டுருக்கப்பயே நம்ம டிஃபனுக்கு ரெடி பண்ணிட்டோம். என்னென்னா சோள அவல் தான். சோள அவலை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற விட்டு எடுத்து வடிகட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு டிஃபன் ரெடி ஆகிடும். இது அப்படியே நம்ம உப்புமாவும் பண்ணலாம். நான் இன்றைக்கி அப்படியே பச்சையாக ஊற வச்சு தேங்காய் சர்க்கரை மாத்திரம் போட்டு சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியிருக்கேன். காலையில் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கேன். நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் தேங்காய் துருவல், ஒரு 2 ஏலக்காய் மாத்திரம் இடித்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நாங்கள் 3 பேர் இருக்கோம். 3 பேர்த்துக்கும் போட்டு டீயோட பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. கண்டிப்பாக நீங்களும் பண்ணி பாருங்கள். அவல் வெரைட்டி, எல்லா அவல் வெரைட்டியும் நம்ம சாப்பிடணும். நம்மக்கிட்ட எல்லா அவல் வெரைட்டியும் கிடைக்கும். சோள அவல், அப்புறம் கருப்பு கவுனி அவல், மாப்பிள்ளை சம்பா அவல், பூங்கார் அரிசி அவல், எல்லா அவல் வெரைட்டியும் நம்மக்கிட்ட கிடைக்கும். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான டிஃபனாக பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இது வெயிலுக்கும் கொஞ்சம் வயிறு ரொம்ப ஹெவியாக இல்லாமல் நல்லாயிருக்கும். சூப்பராக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதே நம்ம புட்டு சாப்பிட்றோம் இல்லைங்களா, புட்டு மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வாசனையும் அவ்வளோ நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும். நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்து பிள்ளைகளை வருங்கால சந்ததியை நோய் இல்லாமல் உருவாக்கணும். அதெல்லாம் நம்ம பேரண்ட்டோட கையில் தான் இருக்குது. இதுக்கு ஆளுக்கு ஒரு பழம், ஒரு வாழைப்பழமும் வச்சுட்டேன். ஆளுக்கு ஒரு வாழைப்பழமும் வச்சு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டோடு முடிச்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.